இதை பார்க்கின்ற அத்தனை ரேக்கி சேனல்கள், அது மட்டுமல்ல உலக செல்லங்கள், அப்புறம் அறிவான செல்லங்கள் எல்லாருக்கும் எல்லாமும் கிடைத்து நீடூழி வாழணும்னு வேண்டிக்கிறேன். ஏன்னா இங்கே பொறுக்கிற ஜாமான் அப்படி. நான் வந்து சிங்கப்பூர், மலேசியா, கம்போடியா எத்தனையோ நாடுகள் போகிறோம். அதில் எல்லா இடத்துலையும் நாங்கள் என்ன பண்ணோன்னா, இந்த 786க்கு கொஞ்சம் தேடுவோம். 888, 555 அந்த நம்பர்ஸ் கிடச்சதுன்னா எடுத்துக்குவோம். அந்த நோட்டு அப்புறம் காயின் இந்த ரெண்டுமே சேர்க்குற வழக்கம். அது இப்போ நான் சமீபத்தில் போனதுனால இதை உங்களுக்கு ஒரு இதில் ஒரு விஷயம் செய்ய போகிறேன். அதுக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ ஃபஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா மலேசியாவில் இது 100, இப்போ 100, அதுக்கப்புறம் 50, 20 அந்த மாதிரி இருக்குது மலேசியன் ரிங்கட்ஸு. இது எல்லாமே வெள்ளிகள்னு சொல்கிறாங்க. 100 வெள்ளி, 50 வெள்ளி, 20 வெள்ளி, 10 வெள்ளி, 5 வெள்ளி, 1 வெள்ளி, இதெல்லாம் வந்து மலேசியா. அதுக்கப்புறம் சிங்கப்பூரில் வந்து எல்லாமே டாலர்ஸ், சிங்கப்பூர் டாலர்ஸ் அப்படிங்கிறாங்க அவங்க. அப்படி அந்த அமெரிக்கன் ஸ்டைலில் $100, $50, 10, 5, 2 இது சிங்கப்பூர் அமீஸ். இது இன்னொன்று வேடிக்கையான விஷயம் என்னென்னா, உங்களுக்கு இந்தோனேஷியா அங்கே ஒன்றுமே இல்லை. 1 லட்சம் நாங்கள் போய் மாற்றத்துக்கு கொடுத்தோம். இந்தோனேஷியாவில் மாற்ற கொடுத்தா அவங்க இந்த மாதிரி நோட்டு கொடுத்தாங்க. நாங்கள் வந்து சிங்கப்பூர் டாலரில் கொடுத்த உடனே இவ்வளோக்கு வேணுமான்னு கேட்டாங்க. நாங்கள் ஒரு $500 இவ்வளோக்கு வேணுமா அப்படின்னு கேட்டாங்க. எங்களுக்கு அதுக்கு என்ன பதில்னு தெரியல. பிகாஸ் we don't know the cash situationல அந்த ஊரில். அப்படின்னு ஆமாம் அப்படின்னு சொன்ன உடனே கொடுத்தாங்க பாருங்கள், கத்தையாக கொடுத்தாங்க. ஏன்னா அவங்க 1 லட்சம் இப்படி எங்கேயா பார்த்துருக்கோமா? 1 லட்ச ரூபாய்க்கு ஒரு நோட்டு, அடுத்தது 50,000, அடுத்தது 20,000, அடுத்தது 10,000, 5,000 இந்த மாதிரி இருக்கு அங்கே நோட்டெல்லாம். அந்த மாதிரி இருக்கு எல்லா நோட்டும். கடைகளில் போனீங்கன்னா 1L, 12, 13, 5L அப்படி சொல்கிறாங்க. 5 லட்ச ரூபாய் இது அப்படிங்க மாதிரி இருக்கும். நான் ஒரு சின்ன சில்வர் செயின் அதை வாங்கினா அதுக்கு இட் காஸ்ட் அபவுட் 5 lakhs அப்படின்னாங்க. நீங்கள் பரவாயில்ல கேட்டிங்கன்னா பயந்துருவீங்க. 5 lakhs அப்படின்னு அதை கன்வெர்ட் பண்ணுறது பெரிய பாடு. அவங்க என்ன கணக்கில் கொடுத்தாங்க அந்த இடத்துல போய் நம்ம கன்வெர்ட்லாம் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. இந்தாப்பா இந்த 5 lakhs இருக்குது, இந்த எடுத்துக்கோ, கொடுத்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ரொம்ப எனக்கு அங்கே ரொம்ப வேடிக்கையாக இருந்துச்சு. அதே மாதிரி தான் கம்போடியாவில் பார்த்திங்கன்னா இந்த இது வந்து நாங்கள் மொத்தமாக எடுத்து வச்சுட்டேன். கம்போடியாவில் 1 லட்சம் அந்த மாதிரி தான் இருக்கும். 50,000, 1 லட்சம் அந்த மாதிரி அந்த 2 நாட்டிலையும் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது எதுக்குங்கிறது சொல்ல வரேன். அப்புறம் நம்ம டார்லிங் அமெரிக்கா இல்லை டாலரு, $5 வந்து ரொம்ப யோகம். $1 இருந்தால் கட்டாயம் மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. நான் நிறையா பண்ணி வச்சுருக்கேன். $1 பில்லு மாதிரி அவ்வளோ பவர்ஃபுல் எந்த நோட்டுமே கிடையாது. தட் இஸ் டிசைன்டு ஒன். $1 பில் வந்து அவ்வளோ டிசைன்டு ஒன்னு மறந்துடாதீங்க. அது வச்சுருந்தீங்கன்னா நல்லது. யாராக இருந்தாலும் $1 பில் வச்சுக்கோங்க. அது அமெரிக்காவில் இருந்தாலும் சரி, இந்தியாவில் இருந்தாலும் சரி, குக்கிராமத்தில் இருந்தாலும் சரி, $1 பில் வச்சுக்கோங்க. நான் யார்ட்டுமே சொல்லுவேன், வர்றப்போ $1 பில்லு கொண்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி வைப்பேன். நான் நிறையா சேர்த்து, ஏன்னா எங்கள் இதில் எங்கள் குடும்பத்தில் அத்தனை பேர் அமெரிக்காவில் இருக்காங்க. அதனால் எனக்கு $1 பில் பிரச்சனை இல்லை. அதே போல் அந்த ஒரு சென்ட்டு, இப்போ நான் காட்டுவேன் உங்களுக்கு அதை சென்ட்டு. இதை வந்து என்ன பண்ணாங்க, இதை வச்சுக்கிட்டு சும்மா இதை பண்ணி வச்சுக்கிற என்ன லாபம்னா, இது வந்து தட் வில் அட்ராக்ட் த மணி. புரிஞ்சுதா? இப்போ ஃபாரின் போகணுன்னு நினைக்கிறவங்க இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பாருங்கள். இப்போ கம்போடியா போனால் நல்லா இருக்குது, நல்லா லட்சக்கணக்காக இருக்கா. இந்த பாருங்கள், இதில் 5 இருக்குது. இதில் நான் என்ன சொல்கிறேன், இருக்கிறதே பெரிய நோட்டு. அடுத்தது என்ன, சிங்கப்பூர் டாலர் ரொம்ப காஸ்ட்லி, இதை விட கூட. இந்த பாருங்கள், இதை நான் என்ன பண்ணுறேன், 1 லட்சம், 2, 20,000, அப்புறம் 50,000, 10,000, 5,000, அப்புறம் 100 சிங்கப்பூர் டாலர் இப்படி வச்சுட்டேன். இதை இப்படி வைக்கலாம், இல்லை நீங்கள் இப்படியும் வைக்கலாம். இப்படி நடுவில் எது பெரிய டாமினேட்டிங் இருக்கோ 1 lakh அதை வச்சுட்டேன். இந்த 5,000 இங்கே வச்சுட்டேன். இது வந்து என்ன ஆச்சு, ஒரு கிரிட் ஆகிடுச்சு. இந்த இங்கே 100 வச்சுக்கோ, 3, 3, 6 வேணும் இல்லையா, நமக்கு ஒரு கிரிட்டு. இந்த கிரிட்டை வச்சுக்கிட்டோம். நீங்கள் எந்த ரூபாயிலமாலும் இது மாதிரி பண்ணலாம். நம்ம இந்தியாவில் இருக்க 1 ரூபா நோட்டு, 5 ரூபா நோட்டு அந்த காலத்து இருந்தாலும் அந்த எடுத்துக்கோங்க, இல்லை 10 ரூபா நோட்டு, எது வேணுமாலும் வச்சுக்கலாம். நான் வந்து எனக்கு அந்த சந்தர்ப்பம் கிடச்சிது, அதனால் நான் இந்த மாதிரி வச்சுருக்கேன். சந்தர்ப்பம் இல்லாதவங்க பற்றி பிரச்சனை இல்லை. நான் பெரிய நோட்டை வச்சுருக்கேன். அப்போ இந்த 1 lakh அப்படிங்கிறது, இந்த 1 lakhங்கிறத நான் எத்தனை மடங்கு அதை பெருக்கலாம் அப்படின்னா, ஒரு 100 மடங்கு. 100 லட்சம் என்ன ஆகும், 1 கோடி ரூபா ஆயிரும். அப்போ 1 கோடி, அப்போ நீங்கள் 5 கோடி 10 கோடின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஒரு பிரமிட் இருந்தால் அங்கே வைக்கணும். தட் வில் என்ஹான்ஸ் த பவர். அதர்வைஸ் ஒரு ஜேட் ஸ்டோன்
ஜேட் ஸ்டோன், ஒரு பிரமிடு. இது ஜேடு அதில் ஒன்றுமே இல்லை. இந்திய ரூபாயை நான் வச்சுக்கிறேன் சுற்றி அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் லேமினேட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. சும்மாவே இந்த மாதிரி இந்த நோட்டை வந்து ஒரு தாம்பாளத்தில் வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், நடுவில் ஏதாவது ஆற்று கல்லில் ஒன்று கிடச்சா கூட நல்ல கல்லாக வச்சுக்கோங்க. நான் வந்து ஜேடில் ஆர்கனைட் பிரமிட் வச்சுருக்கேன். அது ரொம்ப பவர், பேக்கெட் பவர்னு சொல்லுவாங்க. அதை நான் வச்சுருக்கேன். அப்போ இந்த பவரை வந்து என்ன பண்ணிட்டேன், இந்த பவர் நோட்டில் வச்சுட்டு அதில் பாருங்களேன், ஒரு ஜேடு வந்து கணேசாக ஒட்டி வச்சுருக்கேன். அது என்கிட்ட இருக்கிறதுனால வச்சுருக்கேன். நீங்கள் இல்லாத பற்றி கவலைப்படாதீங்க. இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள், இல்லாட்டா இருக்கிறத வச்சு பண்ணிக்கோங்க. ஒரு கணேசா ஸ்டாச்சு இருந்தால் கூட அதை தூக்கி மேலே வச்சுக்கோங்க. என்ன விதமான நடுவில் வச்சுக்கலாம். இந்த ஸ்ரீசக்கரா காமிச்சோம்ல, ஸ்ரீசக்கரா இருந்துச்சுன்னா அதை மேலே வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு என்ன வேணுமோ, எவ்வளோ ரூபா வேணுமோ, ரூபாய் தான் எங்களுக்குள்ள கணக்கு. ஏன்னா நமக்கு பண வரவு தான். எனக்கு எவ்வளோ கடன் இருந்தாலும் சரியாகட்டும், பண வரவு வரட்டும், பண வரவு வந்து எனக்கு நிலையாக நிற்கட்டும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறீங்க, நல்லா அதை இமேஜின் பண்ணுறீங்க. இமேஜின் பண்ணி எழுதி அந்த பேப்பரையும் 7 மடிச்சதுக்கு அடியில் வச்சுருங்க. பவர் பண்ணணும்னா ஒன்றுமே பண்ண வேண்டாம். ரேக்கி படித்தவங்க உங்கள் கையால் மட்டும் இப்படி பவர் பாட்டுங்க. உங்கள் மந்திரஸ்லாம் போட்டுக்கோங்க. ரேக்கி படித்தவங்க பிரச்சனையே கிடையாது. ரேக்கி படித்தவங்களுக்கு ப்ராப்ளம் கிடையாது. மற்றவங்களுக்கு என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, நான் நிறைய மந்திரம், இப்போ சக்தி மந்திரத்தை நான் பெல் அடித்தவங்களுக்கு நான் சக்தி மந்திரத்தை நான் அனுப்புகிறேன். பவர் மணி, அப்புறம் மணிக்காக ஒரு இது, அந்த இதை போட்டு விடுங்க. அதை போட்டு கேட்டுக்கிட்டு எனக்கு இவ்வளோ வேணும்னு மட்டும் நினைங்க, போதும். ஓகே, புரிஞ்சுதா கண்ணுங்களா? என்னுடைய வாய்ஸில் வருது. இப்போ நான் மந்திரத்தை சட்டிலாக பேசி உங்களுக்கு அனுப்புகிறேன். நான் மியூசிக்கில் அனுப்புகிறேன். அதை நீங்கள் போட்டு விட்டு நீங்கள் அது கூடவே வந்து அப்படியே வந்து அதை இமேஜின் பண்ணுங்கள். அது போகிறோம். நோட்டு இந்த மாதிரி தான் இருக்கணுங்களான்னு நினச்சி கவலைப்படாதீங்க. நம்ம நோட்டு போகிறோம் 10 ரூபா 5 ரூபா என்ன ரூபா இருக்கோ அதை. அப்புறம் உங்கள் கலசம் இருக்குல்ல, கலசத்தில் நீங்கள் வந்து இலை வைப்பீங்க. அதை கிரிட்டு மாதிரி மாயிலை வைக்கிறீங்களே, அதில் அந்த மணியை சொருகி விடுங்க. மாயிலைக்கு மேலே அந்த மணியை அப்படியே சொருகி விட்டுருங்க. சுற்றி மணியை வச்சுருங்க. நல்லா புது நோட்டாக வச்சுருங்க. கலசத்தில் வச்சிங்கன்னா அதுவும் பவர். கலசத்தில் தண்ணியில் படுற மாதிரி வைக்காமல் மேலே படுற மாதிரி வச்சுக்கோங்க. புரிஞ்சுதா? அதெல்லாம் ரொம்ப பவர். ஏன்னா வாட்டர் பவர். ஏன்னா வாட்டரில் மந்திரம். நீங்கள் உள்ளே போட்டிருக்கீங்களா காயின், அது இதெல்லாம் தங்க காயின் இருந்தால் தங்க காயின், வெள்ளி காயின் இருந்தால் வெள்ளி காயின், இல்லாட்டா காப்பர் காயின், ஏதோ ஒன்று போட்டிருப்பீங்க. கொஞ்சம் உபரி, குங்குமம், வேலக்காய், பச்சைக்கற்பூரம் எல்லாம் போட்டிருக்கீங்களா, அந்த பவர் எல்லாம் இதை எடுத்துக்கணும். நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அரையளி போட்டுட்டு பண்ணிங்கன்னா போகிற கலசம் வேலை செய்யும். புரிஞ்சிச்சா? ஓகே, இதில் ஒன்றும் டவுட் இல்லைன்னு நினைக்கிறேன். ரொம்ப கஷ்டம் ஒன்றும் இல்லை. நான் எனக்கு பிடிச்சிருக்கு 50,000 2 லட்சம் 1 லட்சம் பார்க்குறது. அதனால் இதை வச்சு காமிச்சேன். ஓகே கண்ணுங்களா? ஓகே, ஐ லவ் யூ ஆல் மை லவ்லி சில்ட்ரன். குட் லக் கண்ணுங்களா. பாய். பணத்தோடு வாழுங்க.